ஸோ இப்போ கில் வந்து ஓப்பனராக எதுவுமே பண்ணல. ஸோ அவனை நம்பர் 5 கொண்டு வந்துட்டு சாம்சன் ஓப்பன் பண்ண வச்சுட்டா டீம் கொஞ்சம் ஓரளவுக்கு செட். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பவுலிங்கில் வந்து ஹர்ஷித்தான டெத்தில் ரொம்ப மொக்கங்கிறது தெரிஞ்சு போச்சு. நியூ பால் ஸ்விங்காகி பவுன்ஸ் ஆச்சுன்னா ஒரு சான்ஸ், இல்லாட்டி அடிச்சு குழந்துட்டாங்கன்னா போன மேட்ச் வந்து ஹர்ஷித் நல்லா போட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ரெஷரில் டாட்டாக இவனுக்கு கொஞ்சம் யூஸாக போயிடுச்சு. ஹர்ஷதீப் ரன் போனால் இப்போ இவன் நிலமே மோசமாயிடும். ஸோ பும்ராவும் இல்லை, ஸோ கஷ்டம். ஸோ ஷமி புவனேஸ்வர் ரொம்ப முக்கியம். பேக்கப்பை திருப்பி அவங்க வந்து ஆகணும். ஷமியாவது கொஞ்சோண்டு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல, புவனேஸ்வர்லாம் மறந்துட்டாங்க, சகையெல்லாம் மறந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட் 100 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. அவங்க டீமில் எடுக்காதனால ஹர்ஷதீப் முதல்ல எடுத்தால் பும்ரா இப்போ ஹர்திக் பாண்டியன் வந்திருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் எடுத்திருப்பாங்க. இப்போ நல்ல பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறம் ஓப்பனராக வந்து இஷான் கிஷன் சூப்பராக கேப்டன் லீட் பண்ணிவிட்டு ரன்ஸ் அடித்து சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டுருக்காரு. ஆனால் அவனை கேப்டனாகவே கன்சிடர் பண்ணலை. அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு சையத் முஸ்தக் அலியில். எனக்கு அதில் எதுலேயோ சான்ஸ் கொடுங்க அப்படின்னு ஐபிஎல்லில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சர்ஃப்ராஸ் கான் சூப்பராக ஆடிட்டுருக்கா. அப்படி இப்படிலாம் நல்ல பிளேயர்ஸ். ஜெய்ஸ்வால் மும்பைக்கு செஞ்சுரி அடித்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படி இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸில் இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஆல்ரவுண்டர் எக்ஸ்ட்ரா வேணும்னா சர்துல் தாக்கூர் இருக்கு, அப்படி தீபக் சகர் உங்களை உள்ளே கொண்டு வரலாம். ஹர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப்பாக இந்த மாதிரி கரெக்டாக ஸ்குவாட் எடுத்து பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். அதை விட்டு கில்ல ஓப்பனிங் மெயின்டைன் ரொம்ப கஷ்டம். இந்த 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா தூக்கிட்டு நல்ல பிளேயர்ஸை கொண்டு வாங்கப்பா.